குருவே சரணம். குருவின் திருவடியே சரணம். எவரை மறவேனும் குருவை மறவேன், எவரானை மறவேனும் குருவானை மறவேன். குருவே சரணம். குருவின் திருவடியே சரணம். அஜபா மந்திரம். அஜபா மந்திரம் என்றால் சொல்லப்படாத மந்திரம் என்று பொருள். இந்த தியான நிலை உங்களையும் இறை சக்திக்கு கொண்டு செல்லும். நீங்களும் இறைவன் என்று உணரலாம். அஜபா மந்திரம் என்பது சொல்லப்படாத மந்திரம் என்று பொருள். சொல்ல முடியாத மந்திரம். இது மந்திரங்கள் மட்டுமல்ல, இது ஒரு தியான முறை என்றே கூறலாம். இந்த தியானம் பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக நம்மை கலக்கச் செய்வது ஒரு மூச்சு பயிற்சி என்றே கூறலாம். இந்த தியானம் செய்யும் முறை அதிகாலை 3 மணியிலிருந்து ஒரு 5 மணிக்குள்ளாக இந்த தியானத்தை ஆரம்பிக்கலாம், செய்யலாம். அந்த நேரம்தான் இந்த அஜபா மந்திரத்திற்கு உகந்த நேரமாக இருக்கும். இந்த தியான முறையை குறைந்தது 20 நிமிடமாவது நீங்கள் செய்ய வேண்டும். 20 நிமிடம் என்பது நீங்கள் ஒரு சுவிட்ச் போட்டால் அந்த லைட் எரியும் இல்லையா, அதற்கு இடைவெளியில் செல்லக்கூடிய மின்சாரம் போன்றது தான். ஆரம்பிக்கிறோம், நம்ம பிரபஞ்சத்தை அடையிறதுக்காக அந்த 20 நிமிஷம் நமக்கு தேவைப்படுது. எப்படி ஒரு சுவிட்ச் போடுறோமோ அது போல் தியானத்தை மேற்கொள்கிறோம். நம்ம அந்த லைட் எரியணும் அப்படின்னா, அதாவது பிரபஞ்சத்தோடு நம்ம சேரணும்னா அதுக்கு ஒரு 20 நிமிடம் கட்டாயமாக தேவைப்படுகிறது. ஒரு 20 நிமிடமாவது தொடர்ந்து இந்த தியானத்தை செய்யணும். கிழக்கு நோக்கி அமர்ந்து தரையில் ஒரு வெள்ளை நிற ஆடையை விரித்திருக்க வேண்டும். அதன் மேல் தான் அமர வேண்டும். நீங்களும் வெள்ளை ஆடை உடுத்திக்கொள்வது மிகவும் சிறந்தது. தியானம், யோகா, மூச்சு பயிற்சி இப்படி எது செஞ்சாலும் வெண்மை நிற ஆடையை அணிந்து கொள்வது மனம் மிகவும் புத்துணர்ச்சியாக இருக்க உதவும். நம் மோதிர விரல்களை எடுத்து 2 காதுகளையும் அடைத்து கொள்ள வேண்டும். மோதிர விரலால் 2 காதுகளையும் அடைத்து கொள்ள வேண்டும். காதுகளை நன்றாக மூடிவிட்டு எந்த ஒரு சத்தமும் கேட்காத ஒரு நிசப்தமான நிலை வரும். கண்கள் மேல் நோக்கி பார்த்தவாறு இருக்க வேண்டும். கண்கள் மூடப்பட்டு இருக்க வேண்டும். நம் கருவிழிகள் மேல் நோக்கி பார்த்தவாறு இருக்க வேண்டும். நாம் மூச்சை உள்ளே இழுக்கும் போது, அதாவது மூச்சை முதலில் இடதுபுறமாக உள்ளே இழுக்க வேண்டும். இடதுபுறமாக உள்ளே இழுக்கும் பொழுது சோ என்ற எழுத்தை மனதில் நினைத்து கொண்டே மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். வெளியே மூச்சை வலதுபுறமாக வெளிவிட வேண்டும். வலதுபுறமாக மூச்சை வெளிவிடும் போது ஹம் என்ற ஒலியோடு வெளியிட வேண்டும். ஹம் என்பதும் மனதிற்குள்ளேயே சொல்லக்கூடிய மந்திரம். ஸ்டோ என்ற எழுத்தோடு மூச்சை இழுத்து ஹம் என்ற எழுத்தோடு மூச்சை வெளியே விட வேண்டும். இந்த அஜபா மந்திரம் என்பது சொல்லப்படாத மந்திரம், அதாவது வாய் வழியாக நம்ம கூற முடியாத மந்திரம். இந்த ஷோ என்ற வார்த்தையும் ஹம் என்ற வார்த்தையும் மனதிற்குள் நினைத்து கொண்டேதான் இந்த தியான முறையை செய்ய வேண்டும். இது மூச்சை நாம் எவ்வளவு ஆழமாக இழுக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். நம் காற்று வயிற்றின் பகுதியில் எந்த அளவுக்கு பரவுகிறது, எந்த அளவுக்கு வெளியே வருகிறது என்பதை கூர்ந்து கவனிக்க உதவும். நம் கவனம் முழுமையாக அந்த மூச்சு காற்றின் மேலே தான் இருக்க வேண்டும். இதை 1 மாதம் செய்தாலே போதுமானது. இந்த 1 மாதம் செய்யக்கூடிய இந்த தியானத்திலேயே பிரபஞ்சத்தோடு நாம் கலப்பது, நம் மனம் தெளிவடைவது, நம் எண்ணங்கள் மாற்றம், மறுபிறப்பே இருக்காது என்று கூட சொல்லலாம். இந்த அஜபா தியானத்தை மேற்கொள்பவர்களுக்கு மறுபிறப்பே இருக்காது, பிரபஞ்சத்தோடு 2 கலந்து விடுவார்கள் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வலிமையான அஜபா மந்திரம் இது. அஜபா மந்திரத்தை 1 மாதம் மட்டுமே சொன்னால் போதும் என்று நான் கூறியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஒரு 10 நாள் அல்லது 15 நாள் 1 மாதம் வரை சொல்லிக்கொண்டே இருந்தால் நீங்கள் அந்த சக்தியின் வல்லமையை உணர்ந்து விடுவீர்கள். இந்த சக்தியின் வல்லமையை உணர்ந்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த மந்திரத்தை நிறுத்த மாட்டீர்கள். இந்த தியான முறையை எக்காரணம் கொண்டும் நிறுத்த மாட்டீர்கள். இது அகஸ்தியரால் அருளப்பட்ட அஜபா மந்திரம். இந்த அஜபா மந்திரம் பிரபஞ்சத்தோடு ஒன்றாக கலந்து உங்களுக்கு கோபமற்ற உங்களுக்கு ஒரு தெய்வ தன்மையை, நீங்கள் தான் தெய்வம் என்று உணரக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு உண்டாக்கும். மாந்திரீகம் பழகிறோம், இல்லை ஒரு ஆன்மீகத்தில் கால் எடுத்து வைக்க போகிறோம், ஏதோ ஒரு நன்மையான விஷயங்கள் கால் எடுத்து வைக்க போகிறோம், ஆன்மீகம், பொது தொண்டு, இது போல் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கால் எடுத்து வைக்க போகிறோன்னா நமக்கு முதல்ல
ஒரு அமைதியும் நிதானமும் தேவைப்படும். வாழ்க்கையில் நிதானம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மந்திரத்தை சொல்பவர்களுக்கு, இந்த தியான முறையை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த நிதானமான சக்தி வந்தடையும். நீங்களும் தெய்வமே என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். மூச்சுக்காற்றை உத்து நோக்க வேண்டும். உங்கள் மூச்சுக்காற்று எந்த அளவுக்கு உள்நோக்கி செல்கிறது, எந்த அளவுக்கு வெளிநோக்கி செல்கிறது என்பதை உற்று கவனிப்பதே இந்த அஜபா மந்திரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக கட்டாயமாக இருக்கும். இதை பார்ப்பவர்கள் தயவு செய்து ஒரு லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கிறதா அல்லது உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். ஷேர் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் உன் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க. அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியமாகும். நன்றி, வணக்கம். கோவை மாவட்டம் முத்துலட்சுமி காளி உபாசகர்.